ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விலாக்ஸ் பை பிரீத்தி. இந்த விலாக் பார்த்தீங்கன்னா 9th ஆஃப் ஆகஸ்ட் எடுத்தது. சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கிட்ட ஆகுது. 3 வருஷமா பார்த்தீங்கன்னா, இங்க பெங்களூர்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த பிளேஸஸ்க்கு வந்து போயிருக்கோம், வந்திருக்கோம். அந்த மாரிலாம் இருந்திருக்கு. ஆனா வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் வாக் தான் இந்த லால்பாக் பார்க். இதுவரைக்குமே அதுக்கு போனதே இல்ல. சரி போணும் போணும்னு நெனைப்போமா, அதுக்கான டைம் கிடைக்குமா கிடைக்காதா? அதுக்கப்புறம் ஒரு சில வாட்டி யோசிப்பேன். அங்க போனா மட்டும் என்ன இருக்கு? சும்மா சுத்தி பார்க்குற மாரி என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லல்ல. ரொம்ப நேரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாவே இருந்துட்டேன். ஆனா, எனக்கு வந்து இந்த ஃப்ளவர் ஷோ பார்க்கறது, அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்ன்றதால வந்து, நானும் வந்து நெறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். வந்து ஒரு 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, சரி போலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு வந்து அது முடிஞ்சதுக்கு அப்புறமா தெரியும். இல்ல அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து தெரிய வரும். அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆயிடும்னா, மறந்துடும். அத பத்தி ஒரு ஞாபகமே இருக்காது. அந்த மாரி மறந்துடுவேன். ஆனா வந்து அன்னைக்கு காலையில ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாரி ஃப்ளவர் ஷோ போட்டுருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வந்தது. சரி ஏன் வேஸ்ட் பண்ணணும்? இந்த வாட்டி வந்து கண்டிப்பா போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு காலையிலயே வந்து கிளம்பிட்டேன். காலையிலலாம் வந்து ரொம்ப காலையிலலாம் கிளம்பல. மத்தியானம் ஆயிடுச்சு. மத்தியானம்னா ஒரு 12 மணி இருக்கும். 12 மணிக்கு தான் வந்து வீட்ல இருந்தே கிளம்புனது. அப்ப காலையிலலாம் என்ன பண்ணேன் அப்டின்னா, காலையில வந்து டிஃபன் பண்ணி சாப்ட்டுட்டு, எல்லா வேலையும் வீட்ல முடிச்சுட்டு, பாத்திரம்லாம் வெளக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ரைஸ் குக்கர்ல சாப்பாடும் வச்சுட்டு பாத்தீங்கன்னா, கிளம்பிட்டேன். சரி வந்தா பசிச்சா உடனே சாப்ட்டுடலாம் அப்டின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஒண்ணு எடுத்து எடிட் பண்ணி வச்சிருந்தேன். கையோட அத அப்லோட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ஃபோன்ல வந்து ஸ்டோரேஜ் வேற இல்லைங்களா? ஸ்டோரேஜ் இல்லன்றதால ஆல்ரெடி எடுத்திருக்க வீடியோ வந்து எடிட் பண்ணி, அப்லோட் பண்ணி விட்டுட்டு போயிட்டோம்னா, அந்த வீடியோஸ் பார்ட்ஸ் பார்ட்டா இருக்கும்ல, அது எல்லாமே டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. வீடியோ வந்து அப்லோட் பண்றதுக்கே வந்து ஒரு 2, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படின்னு பார்த்து லேட் ஆயிடுச்சு எனக்கு. சரி வீட்ல இருந்தே கிளம்புறப்ப மணி ஒரு 12 மணி இருந்தது. நான் அங்க போய் ரீச் ஆகுறப்ப கரெக்ட்டா ஒரு 12:30 கிட்ட ஆயிடுச்சு. இந்த ஃப்ளவர் ஷோ பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நடக்குமான்னா, இல்ல. ஆக்சுவலா வந்து கரெக்ட்டா வந்து ஆ இண்டிபெண்டன்ஸ் டே அப்ப நடக்கும். அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டே அன்னைக்கு அப்ப வந்து நடக்கும். எப்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, அதுக்கு முன்னாடி. ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ரிபப்ளிக் டேவும், இண்டிபெண்டன்ஸ் டேவும் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் 1 வீக் வரைக்குமே வந்து இந்த ஃப்ளவர் ஷோ வந்து இருக்கும். இன்னும் சொல்லப்போனா, அன்னைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாரி ஃப்ளவர் ஷோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து யூடியூப்லயோ, இன்ஸ்டாலயோ ரீல்ஸ் ஏதோ பார்த்துட்டு இருக்கப்ப தெரிய வந்தது. இந்த மாரி வந்து லால்பாக்ல வந்து ஃப்ளவர் ஷோ போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவானே, கரெக்ட்டா சண்டேவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலா வந்து நீங்க லால்பாக்குக்கு போனீங்கன்னா, காலையில 7 இல்ல 9க்குள்ள போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிக்கெட் எதுவும் எடுக்க வேண்டியதில்ல. ஃப்ரீயாவே அலோ பண்ணுவாங்க உள்ள. பட் ஆஃப்டர் 9க்கு நீங்க போனீங்கன்னா, பெர் பெர்சனுக்கு இவ்வளோன்னு சொல்லி டிக்கெட் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆக்சுவலா நார்மல் டைம்ல எவ்வளோ டிக்கெட்ன்றது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ஆனா நாங்க அன்னைக்கு போனப்ப பார்த்தீங்கன்னா, அடல்ட்‌டுக்கு பார்த்தீங்கன்னா ₹100 இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அண்டர் 12 இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாமே ₹30 டிக்கெட் வந்து இருந்தது. ஒருவேள நீங்க போணும்னு நெனச்சீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 15 முடிஞ்சதுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு வந்து இருக்கும். 1 மந்த் இல்ல 1 வீக்குக்கு வரையும் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க ஒரு வேள இதுவரைக்கும் பார்க்கல, விசிட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, மறக்காம போய் பாருங்க. பசங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா, முடிஞ்ச அளவுக்கு சண்டேஸ்ல, அதுக்கப்புறம் கரெக்ட்டா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு போறது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோவ எப்ப அப்லோட் பண்ணுவேன், எப்ப போஸ்ட் பண்ணுவேன்றது எனக்கு சரியா தெரியல. ஒரு வேள போஸ்ட் பண்றது வந்து முடிஞ்சா ஆகஸ்ட் 15க்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணிர்றேன். இல்ல ஆகஸ்ட் 15 முடிஞ்சதுக்கு அப்புறமா 1 வாரம் வரைக்குமும் அந்த ஃப்ளவர் ஷோ இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ண வந்து ட்ரை பண்றேன். என்னுடைய பையன பொறுத்தவரைக்கும், ஒரு இடத்துக்கு போணும்னா ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. போணும், பார்க்கணும் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து அந்த இடத்துல ரொம்ப நேரம் நடக்கிறது, ரொம்ப தூரம் போறது, அந்த மாரி விஷயம்லாம் வந்து பிடிக்காது. அதனால என்ன பண்ணிட்டான்னா அவன், அந்த கூட்டம் ஆக்சுவலா வந்து நான் சண்டே போனேன் இல்லையா? ஆக்சுவலா ஹால்ஃப் ஆஃப் த பெங்களூர் வந்து அங்க தான் இருந்தது. அந்த லால்பாக் ஃப்ளவர் ஷோல தான் இருந்ததே. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 4, 5 விளாகுக்கு முன்னாடி வந்து லால்பாக விசிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலா அப்ப பார்த்ததுக்கும், இப்ப அந்த இடத்த பார்க்கறதுக்கும் நெறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. உண்மையாவே ஃப்ளவர் ஷோ உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா, மறக்காம போயிட்டு லால்பாக விசிட் பண்ணுங்க. உண்மையாவே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஒரு ஃப்ளவர்ல இவ்ளோ பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுச்சு. பசங்களுக்கு வந்து உண்மையா பார்க்க வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி
ஃபோட்டோஸ் எடுக்கிறதால என்ன ஆயிடுச்சுன்னா, பின்னாடி வர கூட்டம்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படி அப்படியே ஸ்டக் ஆகி நிக்க ஆரம்பிச்சுருச்சு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுத்துக்கோங்க. வீடியோ எடுத்துட்டு முன்னாடி வந்து நகர்ந்து போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த பக்கமா வந்தா எப்படி சொல்றது? என்னுடைய லெஃப்ட் சைடா வந்தா பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ரைட் சைடே வந்து போயிட்டேன். ரைட் சைடே போயிட்டு பொறுமையா அந்த ஃப்ளவர் ஷோ கிட்டயே வந்து பார்த்துட்டே வந்து வெளிய வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பையன வந்து வாடா பார்க்குக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போனது, அ கூப்ட்டு போயிட்டேன். லால்பாக் பார்க்குக்கு தான் வாடா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டேன். அவனோட மைண்ட்ல வந்து பார்க்குன்னு சொன்ன உடனே, பார்க்ல வந்து நெறைய விளையாட முடியும். விளையாடுறதுக்கும் நெறைய இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல வந்து வந்தான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைமே வந்து பார்க்குறப்ப விளையாடுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்றப்பயே டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்னேன், "இந்த வாட்டி வந்து ஃப்ளவர் ஷோலாம் போட்டுருக்காங்க. வா போய் பார்த்துட்டு வரலாம்" அப்படின்றப்போ வந்தான். வந்து சைலன்ட்டா வந்தான். அந்த லைன்ல நின்னுட்டு கொஞ்சம் தள்ள ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கோவம் வந்துருச்சு அவனுக்கு. நான் இதுக்கு தான் சொன்னேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என்ன கூப்ட்டு வந்துட்ட நீ, அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தான். அதுக்கப்புறமா சொன்னேன், இதெல்லாம் வந்து அ வருஷத்துக்கு 1 வாட்டியோ, வருஷத்துக்கு 2 வாட்டியோ பார்க்கறது. இதெல்லாம் வந்து இப்ப விட்டோம்னா, அதுக்கப்புறமா வந்து கிடைக்காது. இருக்கிறப்பயே வந்து ஒரு விஷயத்த வந்து என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்குள்ள, அவன் வந்து புரிஞ்சுக்கினான். சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சைலன்ட்டாவே கூடயே நடந்து வந்தான். என்ன பொறுத்தவரைக்கும் ஃப்ளவர் ஷோன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ல வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது என்னோட மைண்ட் செட் இருந்தது. பட் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சாமந்தி பூ. சாமந்தி பூ பிளஸ் அதுக்கப்புறமா வந்து மேரிகோல்ட் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஃப்ளவர். எனக்கு தெரிஞ்சு என் கண்ணுக்கு தெரிஞ்சு அது 2ம். அந்த 2 வகையான பூ வந்து நெறைய வச்சு வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஐடியா பாருங்க. ஆக்சுவலா வந்து நம்ம இத்தன செடி வந்து வச்சிருக்கோம். இத்தன செடி வச்சு ஒரு ஃப்ளவர் ஷோ பண்றோம்னா, அதுக்கு எவ்ளோ தண்ணி தேவைப்படும்? அத பத்தி யோசிக்கணும் இல்லையா? தண்ணி பத்தி யோசிக்கணும் இல்லையா? நானும் எனக்கு என்னோட மைண்ட்ல வந்து எப்படி இருந்ததுன்னா, "இவ்ளோ செடி வச்சிருக்காங்கல்ல, தண்ணி எப்படி இதுக்கு?" அப்படின்னு என்னோட மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள என்டர் ஆனோனே, சிலு சிலு சிலுன்னு எங்க இருந்தோ வந்து தண்ணி மேல படுது. "என்னடா நம்ம மேலலாம் தண்ணி படுது?" அப்படின்னு பார்த்தா, மேல ஏத்தி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது. கழுத்து மேல ஏத்தி பார்த்ததுக்கு அப்புறமா, இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸ்ப்ரிங்க்லிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்களா? இதுல இருந்து தண்ணி வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட்டா அந்த செடி வரைக்கும் போய் வந்து பட்டுட்டு இருக்கு. அதனால என்ன ஆயிடுதுன்னா, நெறைய தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. லிமிட்டான தண்ணி வந்து அந்த பூச்செடிங்களுக்கு படுறப்ப, அது வந்து அப்படி பச்சை பசேல்னு வந்து தெரியுது. ஆக்சுவலா யாராவது நீங்க போறதா இருந்தா, பிளாஸ்டிக் பாட்டில் கேரி பண்றீங்க. அதுக்கப்புறமா வந்து சிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்ல வந்து கேரி பண்றீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து உங்கள உள்ள போறப்பயே வந்து எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. செக் பண்ணி அனுப்புறப்ப, உங்ககிட்ட ஏதாவது பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்ததுன்னா, அது உள்ளவே அனுப்ப மாட்றாங்க. இப்ப சிப்ஸு அந்த மாரிலாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அவங்களே நியூஸ் பேப்பர் அந்த மாரி குடுக்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பருக்குள்ள வந்து போட்டு வச்சு தான் கொண்டு போணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறமா, எத்தன ஸ்டால்னா ஒரு 200லேருந்து 300 ஸ்டால் வரைக்குமே இருக்கு. ஆக்சுவலா அவங்களுக்கும் வியாபாரம் ஆகணும் இல்லையா? நீங்க எல்லாமே இங்கருந்து கொண்டு போயிட்டா எப்படி? அது மட்டும் இல்லாம, ஒரு பிளாஸ்டிக்க வந்து உள்ள கொண்டு போகாம எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணிடுறாங்க. பிளாஸ்டிக் வந்து உள்ள அலோவ்ட் இல்ல அப்படின்னு சொல்ற மாரி, பிளாஸ்டிக்கையும் வந்து பேன் பண்ணிடுறாங்க. எனக்கு கண்ணுக்கு பட்ட தூரம் வரைக்கும் இந்த சாமந்தி பூ, அதுக்கப்புறம் மேரிகோல்டு, இன்னும் நெறைய வகை பூ வந்து எனக்கு வந்து கண்ல வந்து பட்டுட்டே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நம்மள்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர் ஷோனா என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, ரோஸ் இருக்கும் நெறைய, மல்லிப்பூ இருக்கும், முல்லைப்பூ இருக்கும். இதுலலாம் பண்ணுவாங்க அப்டின்லாம் நெனச்சேன். பட் ஆக்சுவலா அங்க போய் விசிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. இப்ப மல்லிப்பூ, முல்லைப்பூலலாம் பண்ணோம்னா, அது நெறைய நாள் வராது. வாடி போயிடும். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அதுவே சாமந்தி பூல பண்றப்ப நம்ம சாமி ஃபோட்டோக்கு ஒரு சாமந்தி பூ வச்சாலே, மேக்ஸிமம் வந்து ஒரு 4, 5 நாள் ஆகும் வாடுறதுக்கு. அந்த மாரி வந்து இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாமந்தி பூலயே வந்து அதுவும் வந்து அந்த பூ வரைக்கும் எடுத்து வைக்கல. அந்த செடி வேரோட வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட தீமு, இதோட கான்செப்ட் என்ன? அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் சொல்றேன். இது வந்து பார்ட் 1ஆ வந்து உங்களுக்கு YouTubeல வந்து அப்லோட் பண்றேன். இன்னும் வந்து பார்ட் 2 அதுக்கப்புறமா வந்து நாளைக்கு வந்து அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம சேனல லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆக்சுவலா உள்ள மட்டும் இல்ல, இன்னும் வெளிய பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய திங்ஸ் எல்லாமும் இருக்கு. ஆக்சுவலா மயில்லயே வந்து பூ எல்லாம் வச்சு வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து நெறைய இருந்தது. என்ன மாரி ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து மேஜரா வந்து நாங்க 1 வாரத்துக்கு முன்னாடி அங்க போறப்ப வந்து, இந்த சூரியகாந்தி பூ சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து மொட்டு மொட்டா இருந்தது.
மொட்டா இருந்தது. இப்ப போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சூரியகாந்தி பூ வந்து அழகா விரிஞ்சு, பூத்து இருந்தது. அதெல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா, மறக்காம ஆல்ரெடி சொன்ன மாரி சேனல லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்ட் 2ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய் ஃபிரெண்ட்ஸ்.